ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். எஸ்டர்டே வியூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற லைக்கு ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சொல்கிறது எதுவுமே கால்ஸ் கிடையாது. நம்ம சொல்கிறது என்ன எக்ஸாக்டாக ஆக்ட் ஆனாலும் எதுவுமே கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வியூ கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட வியூ எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருப்பேன். டாப்பில் இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த கேப்பை போயிட்டு ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக பாடி க்ளோஸ் ஆனதும் ஒரு 50 மினிட்ஸோட 5 மினிட்ஸ்லேருந்து பாருங்கள், 50 மினிட்ஸ் பாருங்கள், 1 ஹவர் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக அந்த 50 மினிட்ஸோட டிமாண்டில் பட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ நம்ம எஸ்டர்டே அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூவாக வரப்போ 50 மினிட்ஸோட டிமாண்டை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் 49,300 வரைக்குமே மார்க்கெட் ரேலி ஆச்சு. ஸோ நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா 500 உடச்சிட்டாங்கன்னா இந்த 48 500 பாடி க்ளோஸ் இப்படி வச்சுட்டாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப்லையோ இல்லை ஓப்பன் ஆகி பாடி க்ளோஸ் இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா இது எல்லா லிக்யூரிட்டியுமே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது லிக்யூரிட்டி ஸோ ட்ரெயிலிங் லிக்யூரிட்டி மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் 49,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,500க்கு மேலே 1 ஹவர் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அகைன் நமக்கு கண்டினியூஷன் ட்ரேட் ஏதாவது கிடச்சிச்சின்னா 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 ஹவர் இது மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க லைவ் மார்க்கெட்டில். ஸோ 5 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான ரூல் பேஸ்டு ஒரு ஆர்டர் பாக் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் இந்த 49,000 போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கான வியூ தெளிவாக சொல்லியிருக்கேன். 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 ஹவர் பாருங்கன்னு சொல்லிட்டு 50 மினிட்ஸில் டேப் ஆச்சு, மார்க்கெட் அங்கேருந்து ரேலி கொடுத்துச்சு. ஸோ நான் அதில் முக்கியமான ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மோர் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து எடுத்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு லிக்விடிட்டி கிளியர் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும், எங்கே இதனால் டர்ன் ஆகும், A to Z எல்லாமே கிளியர் கட்டாக தெரியும். ஸோ நாளைக்கான வியூ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிறது ஒரு டே டைம் ஃப்ரேமோட சப்ளை, அதாவது ஃப்ளிப் ஜோன். ஆல்ரெடி நான் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டும் நம்மளோட டெஸ்காலில் அனுப்பியிருப்பேன். ஓகேவா, இது டே டைம் ஃப்ரேமோட சப்ளை ரீஃபைன் பண்ணி 4 ஹவரோட சப்ளை. இதில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது டே டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப் ஜோனில் நிற்கிது. டே டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப் ஜோனில் மார்க்கெட் நிற்கிது. ஸோ இது வந்துட்டு இதில் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இன்னுமே ஃபாலோ ஆகும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,000க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அகெயின் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 23,000க்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு, ஒரு 4 ஹவர் கேண்டில் ஒரு டே கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போ இருக்குது, இந்த சப்ளை ஜோனு. ஸோ இதை நான் இப்போது டெலீட் பண்ணுறேன். இந்த 23,000 இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளிப் ஜோன் இந்த லைனுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் நான் டெலீட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய ஜோன் இருந்துச்சுன்னா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த டிமாண்டு இப்போ ரியாக்ஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து அடுத்த டிமாண்ட் இங்கே இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த டிமாண்டு ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்குன்னா அக்ரெசிவாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறவங்க இங்கே வந்தோன்னே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் அந்த டிமாண்டில் பை பண்ணி இந்த டே டைம் ஃப்ரேமோட இந்த பாடி வரைக்கும் நீங்கள் இந்த டே டைம் ஃப்ரேமோட ஹை வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இமிடியேட்டாக உள்ள ஹை வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு சப்ளையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்ளை உடைச்சா தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக லோ ரிஸ்க் என்ட்ரியாக நம்ம பை எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்போ வேணாலும் சடன் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேயோட ஃப்ளிப் ஜோனில் இருக்குது. ஸோ இது இங்கே வந்தோன்னே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் சோச்சு இல்லைனா அக்ரெசிவ் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அக்ரெசிவ் என்ட்ரி. இந்த டிமாண்ட் நாளைக்கு நமக்கு வாட்சபிளாக இருக்கணும். ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ இது தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நான் சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டிக்கு 50 மினிட்ஸ் பாருங்கன்னு ட்ரிகர் ஆச்சு, மார்க்கெட் டேரெக்டாக ரேலி கொடுத்துச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 50 மினிட்ஸு ஓகேவா, இந்த ஒரு 50 மினிட்ஸ் இந்த ஒரு 50 மினிட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா இது இங்கே இதோட டார்கெட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் 49,600 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. இன்கேஸ் இம்பல்சிவாக வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் உடச்சிட்டு கீழே போயிடும். ஸோ இன்றைக்கி US30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபாலில் இருக்குது. அதேமாதிரி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 871 ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் கிடச்சிச்சின்னா நல்ல என்ட்ரி நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். கேப் டவுன் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் டவுன் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இந்த டிமாண்டில் அதுக்கப்புறம் நம்ம பை ட்ரை பண்ணுவோம்.
ஸோ இது எதுவுமே கால்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நான் ரெகுலராக சொல்லுவேன், இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நான் ஏதாவது வியூ பண்ணுறேன்னா அந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம எஸ்டர்டே வந்துட்டு 2 இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா. ஸோ டாப்பில் வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்து உடச்சிட்டாங்க. மேலே டாப்பில் ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கீழே நல்லா உடச்சி மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ கொடுத்துருப்போம், டாப் சைடில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் உடச்சிச்சு. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாருதி, நான் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், ஸ்டில் இது வேலிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ளையில் பட்டு டேரெக்டாக ஒரு 1:3ங்கிற மார்க்கெட் ரீச் ஆச்சு. ஸோ 1:3 மார்க்கெட் எக்ஸாக்டாக ரீச் ஆச்சு. ஸோ நாளைக்குமே இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போயுமே இருக்கிறது ஒரு சப்ளை தான், நாளைக்குமே இப்போ நிற்கிறது ஒரு சப்ளை தான், இந்த சப்ளை தான். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகி இந்த லிக்விடிட்டி இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இது மாருதி ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் தான். ஸோ நான் ரெகுலராக சொல்கிற ஜோன்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவரோட சப்ளையில் இருக்குது, 4 ஹவரோட சப்ளை. ஸோ இங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு 50 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் இந்த டிமாண்ட் வரைக்கும் வரணும். இது என்டிபிசியோட வியூவு, பொசிஷனல் வியூவாகவும் எடுத்துக்கலாம். இது என்டிபிசியோட வியூவு. மாருதி அண்ட் என்டிபிசி நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நான் எப்போ சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி 49,000 டுடே டார்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் 9:11 AM நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி டார்கெட் வந்துட்டு 49,000 எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் ரீச் ஆச்சு. 10:24க்கு உங்களுக்கு 49,000ங்கிறது எக்ஸாக்டாக ரீச் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே லிங்க் இருக்கும். ஸோ லிங்க் ஒர்க் ஆகாதவங்க டெலகிராமில் போய்ட்டு ஜஸ்ட் நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.